சபீரா கோச்சிங் சென்டர் எங்க மேடம் இருக்கு? அதே நீங்க கேக்குறீங்க? இல்ல நான் படிக்கலாம்னு இருக்கேன். முதல்ல கொஞ்சம் கண்ணாடில பாத்தீங்களா? கண்ணாடில பாத்துங்க. மேடம் எனக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க மேடம். அவங்க காலேஜ் படிக்கிறாங்க மேடம். அவங்களே காலேஜ் போகும்போது நான் போகக்கூடாதா? அண்ணே நீங்க காலேஜுக்கு போங்க, ஸ்கூலுக்கு போங்க. அதையும் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு 2 தங்கச்சி இருக்காங்க. சரி. நான் அவங்க தங்கச்சி மாதிரி தான் நினைச்சேன். அதான் நான் அப்படி சொன்னேன். அண்ணே உனக்கு எதுக்காவது மண்டையில மசாலா இருக்கா? ரோட்ல போற என்ன போய் தங்கச்சின்னு சொல்ற? மேடம் விழுப்புரம் போகிறது பஸ் ஸ்டாண்டுங்க இருக்குது. ஐயோ இப்பதான் ஒருத்த வந்து பிளேடு போட்டு போனான், அதுக்குள்ள நீயா? மேடம் ஒரு பிளேடு போட்டாங்க, அவங்க 1 2 பார்த்துக்கோங்க. நான் சார் 1 2 பாப்பீங்க, என்ன சண்டை போட வந்துருக்கீங்களா? மேடம் நான் சண்டை போட வரல, சொன்னீங்களே அதாவது கேட்க வந்தேன். என்ன கேட்க முடியாது. நீ எது சொல்ற? நீ எதுக்கு வந்து பிளேடு பார்க்கணும்? நீ யாரு? மேடம் நீங்கள் பார்க்கறதுக்கு என் ஒய்ஃப் மாதிரியே இருக்கீங்க, தான் கேட்டேன். ரோட்ல போற என்கிட்ட வந்து அட்ரஸ் கேட்க வந்து என்ன சொல்ற? உன் ஒய்ஃப் மாதிரி இருக்கு சொல்றியா? இதெல்லாம் மேடம் இப்படியே குச்சிட்டு போறாரு. யார் மேடம்? நீ யார் முதல்ல? மேடம், நான் யாரோ நீங்க யாரோ அதை பத்தி இப்ப பிரச்சனை இல்லை மேடம். ஒருத்தர் இப்படியே குச்சிட்டு போனாரு, அவர் தான் யாருன்னு கேட்டேன். அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரியாது, அப்ப எனக்கு கூட எப்படி தெரியும்? இல்ல தெரியணுமோ பார்த்தேன். ஏன்னா அவன் என்னை பக்கத்துக்கு கூட இருக்கான். நான் அதனால தான் கேட்டேன் அவன் யாருன்னு. யோ, எவ்வளோ திமிருந்தா ஒன்றும் பக்கத்துக்காரன்னு தெரிஞ்சுட்டு அவன் யாருன்னு என் கிட்டே கேட்கலாம். நானு உங்களுக்கு அவங்க தெரிய நினச்சி கேட்டேன் மேடம். இல்லை போனா விட்டு இருக்கவே மாட்டேன். இல்லை மேடம், எனக்கு தெரிஞ்சது இருக்கட்டும், உங்களுக்கு தெரியுமா தான் நான் கேட்டேன். உனக்கு தெரிஞ்சது எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, உங்களை பார்க்கறது பார்த்தா எனக்கு பெட்டு கைட்டேன்.